எப்படியாவது பாக்கியாவையும் கோபியையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு ஈஸ்வரி ஒவ்வொரு திட்டத்தையாக திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய ராதிகாவை வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்ட்டு அவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் பாக்கியாவை கோபி பாராட்டி பேசுகிறத ராதிகா கவனிச்சிட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் இதை பற்றி கோபிக்கிட்டே கேட்கணும் அப்படின்ட்டு கோபியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, நீங்கள் பாக்கியாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாக்கியாவுக்கு என்ன, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. என் கூட இருந்தபோது எப்படி இருந்தாலோ அதை விட இப்போ ரொம்ப திறமையாக இருக்கிறா. எல்லா வேலையையும் பிஸ்னஸ் மைண்டோடு செய்ய ஆரம்பிச்சிட்டா. பாக்கியா பிஸ்னஸில் பெரிய ஆளாக வருவா பாரு அப்படிங்கிற மாதிரி கோபி புகழ்ந்து பேசுகிறாரு. இதை கேட்டு ராதிகா, நீங்கள் பாக்கியா கூட சேர்த்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேச்சா, என்னம்மா நீ என்னை பற்றி இப்படி நினைக்கிற? எனக்குன்னு நீ இருக்கிற, மையும் இருக்கிறா. உங்களை விட எனக்கு வேறு என்ன வேணும்? பாக்கியா முன்ன மாதிரி கிடையாது. இப்போ ரொம்பவே நல்லா டெவலப் ஆகிட்டா. எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப டேலண்டடாக செய்கிறா. அதை நினச்சி நான் அவளை பாராட்டினேன், அவ்வளோதான். மற்றபடி மற்ற எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கோபி சமாளிக்கிறாரு.